மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை பணிகள், விமான நிலைய விரிவாக்க பணிகள், காவிரி குண்டாறு திட்டத்தை திமுக அரசு முடக்கி வைத்ததாக குற்றம் சாட்டிய எடப்பாடி பழனிசாமி, சட்டமன்ற தேர்தலில் 210க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். நம்முடைய எதிர் தரப்பில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி இதுவரை பிரச்சாரத்தை மேற்கொள்ளவில்லை. ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள் தான் முதலாக தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கி வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எங்கள் கூட்டணியிலே மக்கள் செல்வாக்குள்ள கட்சிகள் எல்லாம் இணைந்திருக்கின்றன. தேர்தல் நேரத்திலே ஒன்றாக இணைந்து அனைத்து 234 தொகுதிகளும் தேனீக்களை போல எறும்பை போல சுறுசுறுப்பாக செயல்பட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக அறிவிக்கப்படுகின்ற வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வதற்கு நாம் அத்தனை பேரும் உழைக்க வேண்டும். நம்முடைய கூட்டணி நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் சுமார் 210 இடங்களில் வென்று அதிமுக ஆட்சி அமைக்கும். இன்றைக்கு இந்த தென் மாவட்டம் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை முதலாக சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கி முதலமைச்சர் ஆக்கினது இந்த தென் மாவட்டம். முதலாக இதே புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் போட்டியிட்டதும் தென் மாவட்டத்திலே தான். தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய இருவரும் தலைவர்களுக்கு பக்கபலமாக இருக்கின்ற மக்கள் தென் மாவட்ட மக்கள். ஆகவே தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி பலம் வருதிய கூட்டணியாக அமைந்திருக்கு என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அங்கே கொடி பறக்கின்றது. எதனால் பறக்கின்றது? காற்றிலே பறக்கின்றது. காற்றுக்கு கண்ணுக்கு தெரிகிறதா? தெரியாது. அந்த காற்றில் கூட ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் 1,74,000 கோடி ஊழல் செய்த கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி. மத்தியிலே அமைச்சர் கிடைத்தாலும் அதையும் அங்கேயும் ஊழல் செய்த ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி. இன்றைக்கு விஞ்ஞான முறைப்படி ஊழல் செய்கின்ற கட்சி என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு சர்க்காரிய கமிஷன் தெளிவுபடுத்தது. அதில் கொடுக்க அறிக்கையிலே பார்க்கின்ற பொழுது விஞ்ஞான முறைப்படி ஊழல் செய்கின்ற அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. இந்தியாவிலே எத்தனையோ மாநிலம் இருக்கின்றன. ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். அப்படி ஊழல் நிறைந்த கட்சி, ஊழல் நிறைந்த அரசாங்கம், அந்த அரசாங்கத்தை தான் நாம் அகற்றப்பட வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு ஸ்டாலின் குறிப்பிடுகிறார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே எந்த திட்டத்தையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு வழங்கவில்லை என்று இந்த தென் மாவட்டத்திலே பல்வேறு திட்டங்களை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். பாரத பிரதமரிடத்திலே கோரிக்கை வைத்தோம். ஒரே நேரத்தில் ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை மத்திய அரசு மூலமாக பெற்றோம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்து ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பெற முடியவில்லை. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.